வணக்கம். ஜாமி சமையலோட இந்த செக்மெண்ட்டில் நம்ம மண் பாத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். மாறிட்டே வர மாடர்ன் உலகத்தில் இப்போ நம்ம அலுமினியம், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மண் பாத்திரங்கள், கேஸ்ட் அயன் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மண் பாத்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, மண் பாத்திரங்கள் எப்படி பார்த்து வாங்குறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அப்புறம் லாங் லாஸ்டிங்காக அதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மண் பாத்திர கடைகளில் 2 கலரில் நீங்கள் மண் பாத்திரங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று சிகப்பு கலரில் இருக்கும், இன்னொன்று கருப்பு கலரில் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் பாத்திரம் ஒரு வாட்டி சுட்டது, இது 2 வாட்டி சுட்டது. இந்த ஒரு வாட்டி சுட்ட மண் பாத்திரங்களே ஒரு சில பாத்திரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் பேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சுட்டிருக்கும், அவ்வளவுதான். இந்த மண் பாத்திரங்கள் எப்படி கடையில் போய் நல்லதாக பார்த்து வாங்குறது? இப்போ நீங்கள் கடைக்கு போய் மண் பாத்திரக்காரர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் கையில் எடுத்து எல்லாத்தையும் இப்படி சுண்டி பார்த்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சுண்டி பார்க்கறதுனால என்ன தெரிஞ்சிடும்? ஸோ கையில் எடுத்து நம்ம காது கிட்ட வச்சு இப்படி சுண்டும் பொழுது கணீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அது நல்லா சுட்ட மண் பாத்திரம்னு அர்த்தம். இது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அந்த கணீர் சத்தம் இல்லாமல் லேசாக தொப்புன்னு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அது சரியாக சுடாத மண் பாத்திரம். மண் பாத்திரங்களில் கிராக்ஸ் எதுவும் இருக்கான்றதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மண் பாத்திரம் வாங்கியாச்சு, இது எப்படி பழக்கிறது? பழக்கிறதுனா என்ன அப்படின்னா, வாங்கின உடனே நம்ம மண் பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி பழக்கணும். ஸோ இந்த பழக்கிறதுக்காக என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரிசி கழுவுற தண்ணியோ இல்லாட்டினா வடிக்கிறோம் இல்லையா சாதம், அந்த தண்ணியோ இதில் ஒரு 3 நாள் ஊற்றி வைங்க. 3 நாள் ஃபுல்லாக 24 hours ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நைட்டில் நைட் ஒரு 3 நைட் மட்டும் இதுக்குள்ளே ஃபுல்லாக நிரம்புற மாதிரி அந்த தண்ணியை ஊற்றி ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து இந்த மண் பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 2 மண் பாத்திரத்தில் எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கருப்பு கலர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா இதில் நல்லா சுட்டிருப்பாங்க. இதை பழக்க வேண்டிய அவசியமும் ரொம்ப நமக்கு கிடையாது. ஸோ நம்ம இப்போ அந்த மண் பாத்திரத்தை பழக்கியாச்சு. பழக்கினதுக்கு அப்புறமா இதை எப்படி நல்லா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்பொழுது அடுப்பில் நேராக மண் பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணாதீங்க. அடுப்பில் நேராக மண் பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணும்பொழுது மண் பாத்திரம் கிராக் விடுறதுக்கோ இல்லை லாங் லைஃப் வராமல் போகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாளிக்கிற ப்ராசஸ் இருந்தது ஃபஸ்ட்டு அப்படின்னா, தாளிக்கிறத ஒரு தாளிக்கிற கரண்டிலையோ இல்லை இன்னொரு வானலிலையோ தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு அதை ஊற்றிட்டு, அந்த தாளிச்சதை உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. ஸோ ஏதாவது நீங்கள் அந்த மண் பாத்திரத்தை வச்சு சமைக்கணும் அப்படின்னா மண் பாத்திரத்துக்குள்ளே ஏதாவது இருக்கிற மாதிரியாக பார்த்துக்கலாம். மண் பாத்திரத்தை டைரெக்டாக ஹீட்டில் வச்சு குக் பண்ணால் என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். ஸோ மண் பாத்திரத்தை டைரெக்டாக ஹீட்டில் வச்சு நீங்கள் இதில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அடுப்பில் வச்சு நீங்கள் ஆன் பண்ண உடனே கவனிக்கலாம், இதுக்குள்ளே இருந்து எண்ணெய் ஊஸ் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஊஸ் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே தாளிச்சதை தான் நம்ம இதில் ஊற்றணும். டைரெக்டாக இந்த ஃப்ளேமில் வச்சு ரொம்ப ஹை ஹீட் பண்ணாதீங்க. மண் பாத்திரத்தில் சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறது வந்து நம்ம நார்மலாக லிக்விட் டிட்டர்ஜென்ட்டோ இல்லைனா சோப்போ யூஸ் பண்ணி மற்ற யூட்டென்சில்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா மண் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அந்த வாசனைகளை உள்ளே இழுத்துக்கிற தன்மைகள் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கெமிக்கல் இதெல்லாம் நம்ம வாசனை பொருட்கள் எல்லாம் தவிர்த்துட்டு, இது வந்து சாம்பல் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்ம பாபிக்யூ பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும் இல்லையா, பாபிக்யூ அங்கே கொடுப்பாங்க. இல்லாட்டினா கடலை வறுக்கிற இடம், அங்கே போய் நீங்கள் சாம்பல் வாங்கிக்கலாம். ஸோ அந்த சாம்பலும் கடலை மாவும் கொஞ்சம் எடுத்து இந்த பாத்திரத்தை தேய்ச்சி கழுவணும். சாம்பலும் கடலை மாவும் வச்சு நம்ம கழுவும் போது நமக்கு வந்து ஃபவுல் ஸ்மெல் எல்லாம் போயிடும், நமக்கு அந்த கெமிக்கல் வாசனையும் வராமல் இருக்கும். ஏன்னா சாம்பல் நமக்கு தெரியும் நேச்சுரலாகவே அது வந்து சார்கோல், நமக்கு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற தன்மை அதுக்கு இருக்கும். ஒரு மண் பாத்திரத்தை நல்லா பார்த்து வாங்கி அதுக்கப்புறம் அதை நல்லா பழக்கி கரெக்டாக அதை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் இதே மண் பாத்திரத்தை நம்மளால் ஃபார்வர்ட் பண்ண முடியும். நல்ல மண் பாத்திரமாக பார்த்து வாங்கி நல்லா சமைச்சு நல்ல ஹெல்த்தியாக இருங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.